Welcome to this lecture on correlation analysis. சரி, correlation analysis என்ன? The statistical techniques discussed so far as for only one variable. இது வரைக்கும் நம்ம ஒரே ஒரு வேரியபிளை பற்றி மட்டும்தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் படித்திருக்கோம். In many research situations, one has to consider two variables simultaneously to know whether these two variables are related linearly. If so, what types of relationship that exist between them? இப்போ ரெண்டு வேரியபிள் இருக்குன்னா அந்த ரெண்டு வேரியபிளுக்கு நடுவில் என்ன ரிலேஷன்ஷிப் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்றதை பார்க்கணும். ஃபர்தராக அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாங்களா. வெதர் த ஸ்டடி டைம் இன் அவர்ஸ் இஸ் ரிலேட்டட் வித் மார்க்ஸ் கோடட் இன் த எக்ஸாமினேஷன். இப்போ ஒருத்தர் நிறைய நேரம் படிக்கிறதுனாலேயே அவர் நிறைய மதிப்பெண்ணை எடுத்துருவாரா? இல்லை ரெண்டாவது கேள்வி, இஸ் இட் வாட் ஸ்பெண்டிங் ஆன் அட்வர்டைஸ்மெண்ட் ஆன் த ப்ரமோஷன் ஆஃப் சேல்ஸ். இப்போ ஏதோ ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அந்த ப்ராடக்டினுடைய சேலை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும்னா நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணுமா? அந்த வார்த்தையை கவனிங்க. இப்போ ஒரு ப்ராடக்ட் ஒன்று இருக்குது, அந்த ப்ராடக்டினுடைய சேலை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்போ அட்வர்டைஸ்மெண்ட்டை நிறைய இன்க்ரீஸ் பண்ணணுமா? அப்போ என்ன ஆகுதுன்னா ரெண்டு, இப்போ ஒன்று இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அந்த ப்ராடக்ட் பற்றி மக்கள் வந்து அடிக்கடி பார்த்துட்டே இருப்பாங்க, அதனுடைய சேலை வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இப்போ ஒருத்தர் ஒரு விளையாட்டு வீரர் இருக்கிறனா நிறைய டைம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கிற, அதாவது லென்த் ஆஃப் த ப்ராக்டிஸ் டைம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்ததுன்னா அப்போ அவனுடைய ப்ரொடக்டிவிட்டி என்னவாகும், அதுவும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இப்போ லென்த் ஆஃப் த ப்ராக்டிஸ் டைம்ன்றது ஒரு வேரியபிள், அவர் வந்து ப்ளே பண்ணுற அந்த ப்ரொடக்டிவிட்டின்றது அது ஒரு செகண்ட் வேரியபிள். இப்போ இது ரெண்டும் ஒன்று சைமல்டேனியஸாக இன்க்ரீஸ் ஆகலாம், அல்லது ஒன்று இன்க்ரீஸ் ஆகிட்டு இன்னொன்று வந்து குறைய ஆரம்பிக்கலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ ஐஸ் கட்டி இருக்குது. இப்போ ஐஸ் கட்டி வந்து இப்போ 1 கிலோ ஐஸ் கட்டி இருக்குதுன்னா இப்போ ஹீட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஹீட் இன்க்ரீஸ் ஆக ஐஸ் கட்டி என்னவாகும், உருக ஆரம்பிக்கும், அது டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ ஒன்று இன்க்ரீஸ் ஆக இன்னொன்று வந்து குறையிறது வந்து நெகட்டிவ் கார்லேஷன். இப்போ இது மாதிரி ரெண்டு வேரியபிள், ஒரு வேரியபிளை பொறுத்து இன்னொரு வேரியபிள் ஏதாவது சேஞ்ச் ஆகுதா அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ண போகிறோம். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளும் நான் உங்களுக்கு சொல்கிறேனே. ஜாதகம் இருக்குது, ஃபார் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். இப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை ப்ரெடிக்ட் பண்ணணும், அவனுக்கு என்ன ஆகும்னு சொல்லிட்டு அது நம்மளுக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவன் பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்த கிரகங்கள் இருக்கு இல்லையா, அந்த கிரகங்களுடைய நிலைமை 10 நாள் கழித்து இந்த நிலைமை இருக்குன்னா அதனுடைய கேரக்டர் என்னவோ அது என்ன நடக்குமோ அதுதான் இவனுடைய வாழ்க்கையில் நடக்கும்ன்றத ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க. அப்போ என்னென்னா ஒன்று நடக்கிறத வச்சு இன்னொருத்தர் வந்து ரிலேட் பண்ணுறது, இதுக்கு பேர் வந்து கார்ரிலேஷன் அனாலிசிஸ், அதை கார்ரிலேட் பண்ணுறது. அதை பற்றி தான் நம்ம இப்போ இந்த கிளாஸில் டீட்டெயில்ஸாக படிக்க போகிறோம். இதில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்துருக்கு. வெதர் ஏ உமன் ஏஜ் அண்ட் சிஸ்டோலிக் பிளட் ப்ரெஷர் ஆர் ரிலேட்டட், இஸ் ஏஜ் ஆஃப் ஹஸ்பண்ட் அண்ட் ஏஜ் ஆஃப் ஒய்ஃப் ரிலேட்டட், வெதர் ப்ரைஸ் ஆஃப் ஏ கமாடிட்டி அண்ட் டிமாண்ட் ரிலேட்டட். ஒரு பொருளுடைய வேலை அதிகமாக இருந்தது, ஒரு பொருளுடைய வேலை அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த பொருளுடைய டிமாண்டும் அதிகரிக்கும். இஸ் தேர் எனி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ரெயின்ஃபால் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் ரைஸ். மழை ரொம்ப அதிகமாக பெஞ்சதுன்னா என்ன ஆகும், மழை கண்டினியூஸாக பெஞ்சிட்டே இருக்குது, வயல்வெளியில் இருக்கக்கூடிய நெற்பயிர்கள்னால் கண்டிப்பாக அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ அதனுடைய ப்ரொடக்ஷன் ஆஃப் ரைஸும் வந்து டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். சரி, டெஃபினிஷன் ஆஃப் கார்ரிலேஷன். Correlation is a statistical measure which helps in analyzing the interdependence of two or more variables. Correlation analysis is the process of studying the strength of the relationship between two related variables. High correlation means that the variables have a strong linear relationship with each other, while a low correlation means that the variables are hardly related. ரெண்டுத்துக்கும் வந்து அந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்காது. Uses of correlation. Investigate the types and the strength of the relationship that exists between two variables. இப்போ ரெண்டு வேரியபிள் இருக்குன்னா ரெண்டு வேரியபிளுக்கு நடுவில் என்ன விதமான ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்றத நம்ம மேத்தமெட்டிக்கல் மெத்தட் அப்ளை பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். The progressive development in the methods of science and philosophy has been characterized by the rich knowledge of relationship. The correlation analysis not only in mathematics, even the psychologists also using the correlation analysis. Psychologists use பண்ணுறாங்க, எக்கனாமிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. correlation analysis has wide range of applications.
டைப்ஸ் ஆஃப் கார்லேஷனில் நிறைய டைப்ஸ் இருக்குது. சிம்பிள் அண்ட் அல்லது லீனியர் கார்லேஷன், இதில் 2 வேரியபிள்ஸ் மட்டும்தான் வரும். பார்ஷியல் கார்லேஷன் மீன்ஸ் மோர் தென் 2 வேரியபிள்ஸ், 2 வேரியபிளுக்கு மேலே வரும். த கார்லேஷன் பிட்வீன் எனி 2 வேரியபிள்ஸ் while removing the effect of the other variable, it is denoted by r x y z. Multiple correlation, இதுவும் more than 2 variables. The correlation between a group of variables and a variable which is not included in that group. ஆனால் இப்போ நம்ம இந்த ஸ்டடீஸில் வெறும் சிம்பிள் கார்லேஷன் பற்றி மட்டும்தான் படிக்க போகிறோம். இப்போ சிம்பிள் கார்லேஷன் ஆர் லீனியர் கார்லேஷன், here we are dealing with the data involving 2 related variables and generally we assign a symbol x to score of one variable and the symbol y to score of the other variable. ஒரு வேரியபிளுக்கு எக்ஸ்னு இன்னொரு வேரியபிளுக்கு ஒய்னு வந்து தரும். இந்த சிம்பிள் கார்லேஷன்லேயும் 5 விதமான கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. பாசிட்டிவ் கார்லேஷன், நெகட்டிவ் கார்லேஷன், அன்கார்லேட்டட், ரெண்டுத்துக்கு ரிலேஷன்ஷிப் இல்லாமல் போகிறது, பர்ஃபெக்ட் பாசிட்டிவ் கார்லேஷன், பர்ஃபெக்ட் நெகட்டிவ் கார்லேஷன். Positive correlation means the variables are said to be positively correlated if larger value of x are associated with the larger value of y and smaller value of x are associated with smaller values of y. இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும், 2 எக்ஸ்னுடைய மதிப்பும் ஒய்னுடைய மதிப்பும் ஒரே டைரெக்ஷனில் இன்க்ரீஸ் ஆகலாம் அல்லது ஒரே டைரெக்ஷனில் டிக்ரீஸ் ஆகலாம். இதுக்கு ரெண்டுத்துக்குமே பேர் பாசிட்டிவ்லி கார்லேட்டட். ஒன்று ரெண்டும் இன்க்ரீஸ் ஆகணும் அல்லது ரெண்டும் டிக்ரீஸ் ஆகணும், அதுக்கு பேர் வந்து பாசிட்டிவ்லி கார்லேட்டட். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ போர்டில் வந்து நம்ம நின்று எழுதுகிறோம். இப்போ அப்பா இருக்கிறாரு, அவங்களுடைய பொண்ணு இருக்கிறாங்க. அப்பாவுடைய ஹைட் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் எழுதக்கூடிய ஹைட்டும் வந்து என்னவாகும், அதிகமாகும். இப்போ இதெல்லாம் அவங்க பொண்ணுடைய ஹைட் வந்து கம்மியாக இருக்குது, அதனால் அதை எழுதக்கூடிய ஹைட்டினுடைய அளவும் என்ன ஆகுது, கம்மியாகுது. இதுக்கு வந்து பாசிட்டிவ்லி கார்லேட்டட். இப்போ ஹைட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நீங்கள் எழுதக்கூடிய அந்த ஹைட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஹைட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் எழுதக்கூடிய அளவும் வந்து கம்மியாக இருக்கும். தென் நெகட்டிவ் கார்லேஷன். இப்போ நெகட்டிவ் கார்லேஷன் ஒரு சைடில் ஒன்று இன்க்ரீஸ் ஆகும், இன்னொன்று வந்து என்ன ஆகும்னா டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஒன் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும், இன்னொரு வேல்யூ வந்து குறையணும். சொன்ன மாதிரி ஹீட்டு, ஒரு ஐஸ் கட்டி வச்சுருந்தீங்கன்னா ஹீட் இன்க்ரீஸ் ஆகும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஐஸ் கட்டி என்னவாகும், உருக ஆரம்பிச்சிடும். இதில் வெயிட் வந்து வச்சுருக்காங்க, ஒரு சைடு நீங்கள் வெயிட் அதிகமாக வச்சுன்னா இன்னொரு சைடு வந்து என்னவாகும், அன்பேலன்ஸ்டாக மாறிடும். The variables are said to be negatively correlated if smaller value of x are associated with larger value of y, இல்லை ஒருவேளை or larger value of x are associated with smaller values of y. Uncorrelatedனா x இன்க்ரீஸ் ஆகும், y வந்து இன்க்ரீஸ் ஆகாது, டிக்ரீஸ் ஆகாது. அது வேறு மாதிரி. இப்போ x ஒரு வேளை இன்க்ரீஸ் ஆச்சுன்னா y வந்து என்னவாக ஆரம்பிக்கும், அது எந்த விதமான சேஞ்ச் இல்லாமல் இருக்கலாம். ஒரு வேளை எக்ஸ் குறைய ஆரம்பிச்சுன்னா ஒய் எந்த விதமான சேஞ்ச் இல்லாமல் இருக்கலாம். ரெண்டுத்துக்குமே வந்து எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லாமல் இருக்கும். அதுக்கு வந்து அன்கார்லேட்டட் ரிலேஷன்ஷிப். சரி, பர்ஃபெக்ட் பாசிட்டிவ் கார்லேஷன்னா என்ன? இதை நீங்கள் அந்த ஆர்னுடைய மதிப்பு வச்சு, இஃப் த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ப்ரொபோர்ஷனலி தென் தே ஆர் செட் டு ஹேவ் பர்ஃபெக்ட் பாசிட்டிவ் கார்லேஷன். இதை பற்றி நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். Perfect negative correlation. Similarly, if x increases and y decreases proportionally, if x decrease and y increase proportionally, then they are said to have perfect negative correlation. Correlation find out பண்ணுறதுக்கு மொத்தம் 2 மெத்தட் இருக்குது. கார்ல் பியர்சன் ப்ராடக்ட் மொமெண்ட் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட், அது ஆர்னும். ஸ்பேயர்மேன்ஸ் ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட், அது ரோன்னு இருக்குது. இதில் கார்ல் பியர்சன்ஸ் ப்ராடக்ட் மொமெண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆரை பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்பேயர்மேன்ஸ் ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் இதுக்கு அடுத்து வரக்கூடிய செஷன்ஸில் பார்க்க போகிறோம். நான் அந்த பிகினிங்கில் அப்துல் கலாம் சார்னுடைய ஃபோட்டோ வச்சுருக்கோம். அப்துல் கலாம் சார் பற்றி உங்களுக்கு தெரியும். நீங்கள் ட்ரீம் பிக்காக நீங்கள் எந்த அளவுக்கு காண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய அச்சீவ்மெண்ட்டும் ரொம்ப பெருசாக இருக்கும். இப்போ அதையே சிமிலர் லைன்ஸு தான் இவர் கார்ல் பியர்சன் இவரும் இந்த யூஸ் பண்ணது. ஆல் கிரேட் சயின்டிஸ்ட் ஹாவ் இன் எ சர்டன் சென்ஸ் பீன் கிரேட் ஆர்டிஸ்ட். த மேன் வித் நோ இமேஜினேஷன் மே கலெக்ட் ஃபேக்ட்ஸ் பட் ஹீ கேனாட் மேக் கிரேட் டிஸ்கவரிஸ். எந்த ஒரு இமேஜினேஷன் இல்லாத மனுஷன் வெறும் தகவல் களஞ்சியமாக இருப்பானே தவிர அவனால் எந்த ஒரு ப்ரொடக்டிவாக ஒரு வேலையும் செய்ய முடியாது. உங்களுக்கு தெரியும் கார்ல் பியர்சன்ஸினுடைய பங்களிப்பு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபுல்லாகவே
நிறைய இருக்குது. ஸ்கியூனஸ் கண்டுபிடிக்கிறதுல பார்த்துருக்குங்களா. இப்போ அடுத்தது கார்லேஷன் அனாலிசிஸ்லையும் காரல் பேயஸனுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது. காரல் பேயஸன் காரலேஷன் கோஎஃபிஷியன்ட். சரி, கோவேரியன்ஸ்னு என்னென்னு பார்க்கணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் ரேண்டம் வேரியபிள்லாம் ஒரே ஒரு வேரியபிள் மட்டும்தான் படிச்சிருப்பீங்க, எக்ஸுங்கிற வேரியபிள் மட்டும்தான். இதெல்லாம் 2 வேரியபிள் வரும், இன்னொன்று கூட ஒய்ங்கிற இன்னொரு ரேண்டம் வேரியபிள் வரும். let x and y be bivariable normal random variable where vx and vy exist. vx na in variance of x and variance of y exist ஆச்சுன்னா then the covariation between x and y, covariance of x and y. நான் அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்டாக இதுக்கு அடுத்து கோவேரியன்ஸ் பற்றி தனியாகவே ஒரு சாப்டர் படிக்கிறோம், கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய். அதில் உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ், எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஒய். எக்ஸ் ஒய்ங்கிற அந்த வேரியபிளுக்கு எக்ஸ்பெக்டேஷன் கண்டுபிடிக்கும். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஒய். ஒரு வேளை கொடுத்துருக்கிறது உங்களுக்கு செட் ஆஃப் டேபிளர் காலம் வேல்யூஸாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல எக்ஸு, இந்த இடத்துல ஒய், இங்கே மேலே எக்ஸனுடைய வேல்யூ இருக்கும், கீழே ஒயினுடைய வேல்யூ இருக்கும். இப்போ அது மாதிரி இருந்ததுன்னா கோவேரியன்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம், அதுக்கு தனியாக ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 1/n சமேஷன் ஆஃப் ஐ ஈக்குவல் டு 1 xi மைனஸ் எக்ஸ் பார் yi மைனஸ் ஒய் பார். இது ரெண்டுத்தையும் மல்டிஃபிகேஷன் பண்ணணும். இந்த எக்ஸ் பார் ஒய் பார் என்னென்னு தெரியும். இண்டிவிஜுவலாக எக்ஸ்னுடைய மீன் வேல்யூ கண்டுபிடிக்கிறது, அது வந்து எக்ஸ் பார். அடுத்தது ஒயினுடைய வேல்யூஸ்க்கெலாம் மீன் கண்டுபிடிச்சிங்கன்னா அது வந்து ஒய் பார் வேல்யூ. ஒன் பை என் சமேஷன் ஆஃப் ஐ ஈக்குவல் டு 1 xi மைனஸ் எக்ஸ் பார். ஒவ்வொரு வேல்யூ வந்து மீனை வந்து சப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணணும். அதேமாதிரி ஒயிலிருந்து ஒவ்வொரு வேல்யூவிலிருந்து ஒய் பாரை சப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணிவிட்டு அது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் எடுக்கணும். ப்ராடக்ட் எடுத்து ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் சம் பண்ணணும். சம் பண்ணுற வேல்யூ எத்தனை நம்பர் ஆஃப் டேட்டாஸ் கொடுத்தோம் அதெல்லாம் டிவைட் பண்ணிங்கன்னா அதான் வந்து கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய். இதை பற்றி நான் மீண்டும் சொல்கிறேன். இதை டீட்டெயில்டாக இன்னொரு செக்ஷனில் படிக்கலாம். கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய். இப்போ நீங்கள் கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் கண்டுபிடிச்சிட்டிங்க. அதிலிருந்து காரல் பேயஸன் கோஎஃபிஷியன்ட் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. when x and y are linearly related x, y as bivariate normal distribution. bivariateனா 2 random variable வந்து வருது. the coefficient of correlation between x and y is defined as r of x, y equal to covariance of x, y divided by root of variance of x into variance of y. இதுவே டேபிளர் காலம் வேல்யூவாக கொடுத்துருந்தா இவர் எக்ஸ், இது ஒய், இது x1, இது x2, இது y1, இது y2, இது மாதிரி டேபிளர் காலம் வேல்யூவாக கொடுத்துருந்தா கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் காரல் பேயஸன் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா r of x, y equal 1/n summation of xi into yi minus x bar into y bar. இவர் x bar y bar என்னன்னு தெரியும். This is nothing but the mean value of x bar divided by the variance of xi. இந்த ஃபார்முலாவில் எழுதியிருக்க வேரியன்ஸ் ரூட் ஆஃப் ஏபியை நீங்கள் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்னா ரூட் ஆஃப் ஏ இன்ட்டு ரூட் ஆஃப் பின்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம். அதேமாதிரி தான் ஒரு ரூட் ஆஃப் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு வேரியன்ஸ் ஆஃப் ஒய்னு இருக்குது. அதை ஸ்ப்ளிட் பண்ணி ரூட் ஆஃப் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ரூட் ஆஃப் வேரியன்ஸ் ஆஃப் ஒய்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம். நம்ம அது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணும்போது வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா 1/n சமேஷன் ஆஃப் ஐ ஈக்குவல் டு 1 up to n xi the whole square minus x bar the whole square root of 1/n summation of yi the whole square minus y bar the whole square. ஆனால் இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இதுக்கு ஈக்குவலண்ட்டாக எந்த ஃபார்மும் யூஸ் பண்ணணும். இதுக்கப்புறமா ஃபார்முலா எல்லா ஃபார்முலாவிலையுமே எதை நீங்கள் யூஸ் பண்ணணும்னா எந்த ஃபார்முலா மட்டும்தான் யூஸ் பண்ணணும். r of x, y n summation of xi minus y bar. சரி, இந்த ஃபார்முலேருந்து இந்த ஃபார்முலா எப்படி வந்திருக்கும்? Do you have any idea? ஏதாவது ஐடியா இருக்குங்களா? ஒன்றும் இல்லை, என்னால் எல்சிஎம் எடுத்திருப்பாங்க. மேலே வந்து என் ஸ்கொயரால் மல்டிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க. இங்கேயும் கீழே வந்து என் ஸ்கொயரால் மல்டிஃபிகேஷன் பண்ணும்போது சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் இந்த ஃபார்முலா கிடைக்கும். இது நத்திங் பட் எல்சிஎம், என்னை பேஸ் பண்ணி எல்சிஎம் எடுத்துருக்குறாங்க. n சமேஷன் ஆஃப் ஐ ஈக்குவல் டு 1 ஐ ஈக்குவல் டு n xi மைனஸ் yi மைனஸ் சமேஷன் ஆஃப் ஐ ஈக்குவல் டு 1 அப் டு n xi இன்ட்டு summation of I equal to 1 yi
divided by root of n summation of xi the whole square minus summation of I equal to xi the whole square. Similarly yi-க்கும் ஃபார்முலா எழுதியிருக்கிறாங்க. So properties of the correlation coefficient between x and y is same as the correlation coefficient between y and x. அது r of x, y கண்டுபிடிச்சாலும் r of y, x கண்டுபிடிச்சாலும் இப்போ x வேல்யூ ஃபஸ்ட்டு எழுதும் டேபிள் இருக்காலும்ல y வேல்யூ ரெண்டாவது எழுதுங்க. சரி, நான் y வேல்யூ முதல்ல எழுதிட்டு x வேல்யூ ரெண்டாவது எழுதி கண்டுபிடிச்சிங்கனாலும் அப்பயும் ரெண்டாவதுக்கு ஒரு ஆன்சர் தான் கிடைக்கும். The correlation coefficient is free from the units of measurements of x and y. The correlation coefficient is unaffected by change of scale of origin. நீங்கள் அந்த மதிப்பை நீங்கள் மாற்றினாலும் ஒரே அது எப்படி சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல் ஆஃப் ஆரிஜின்னா இப்போ இந்த வேல்யூ ui xi minus a divided by c and vi yi minus b divided by d. எக்ஸில் ஒரு வேல்யூ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ 1ன்னு இருக்குன்னா வச்சுங்களேன். இப்போ 1 -3 ஏன்னா 1லேருந்து -3 கழிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக 1 எந்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகுதுன்னா -2க்கு ஷிஃப்ட் ஆகும். இப்போ 0 1 2 -1 -2ன்னு இருக்குன்னா இப்போ f of xன்னு ஒரு ஃபங்க்ஷன் x -2 இதுக்கு பேர் வந்து ஷிஃப்டிங் ஃபங்க்ஷன்னு பேர். இப்போ நான் 1ங்கிற வேல்யூ தரேன் 1 - 2 ஆன்சர் என்னவாகும் -1ன்னு வரும். 1 என்னவாகும் 2 ஸ்தானம் பின்னோக்கி போகும், அப்போ ஷிஃப்ட் ஆகும். இதுவே 4ன்னு தரேன் 4 - 2 4 - 2னா 4லேருந்து 3 2 2 இது ஷிஃப்ட் ஆகும். இதுக்கு பேர் வந்து ஷிஃப்டிங் ஃபங்க்ஷன்ஸ். இதெல்லாம் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் வரும். இப்போ அதே மாதிரி தான் இப்போ இந்த இடத்துலையும் எக்ஸ்னுடைய மதிப்பு இருக்கும், ஒயினுடைய மதிப்பு இருக்கும். எக்ஸ்னுடைய மதிப்பை நீங்கள் சப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணால் அது ஷிஃப்ட் ஆகும், ஒயினுடைய மதிப்பு சப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணி அது ஷிஃப்ட் ஆகும். அதுமாதிரி ஷிஃப்ட் ஆனாலும் நீங்கள் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணும் பொழுது ஒரே மதிப்பை தான் தரும். இதை நான் உங்களுக்கு லேட்டரில் எக்ஸாம்பிளும் உங்களுக்கு கம்பேர் பண்ணி காட்டுறேன் ரெண்டு மெத்தட்லேயும். இந்த xi மைனஸ் ஏ அடுத்தது yi மைனஸ் பி கண்டுபிடிக்கிறதுல ஏதாவது காமன் ஃபேக்டர் வருதான்றதை பார்க்கணும். வந்தால் நீங்கள் அதெல்லாம் டிவைட் பண்ணும்போது ப்ராப்ளம் இன்னும் ரொம்ப சிம்பிளாக வரும். ஒருவேளை அது மாதிரி வரலன்னா இந்த சியும் டி ஏதோ எடுத்துக்கலான்னா வேல்யூ 1ன்னு எடுத்துக்கலாம். சிடியினுடைய மதிப்பை 1ன்னு எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு வேறு xi மைனஸ் ஏ yi மைனஸ் பி மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணால் பொழுதும். இந்த ப்ரீவியஸ் ஸ்லைடில் என்ன ஃபார்முலா தான் xi yi பேஸ் பண்ணி இருந்தது. இப்போ எக்ஸனுடைய வேல்யூ ஒயினுடைய வேல்யூ ரொம்ப பெரிய வேல்யூ வந்ததுன்னா நீங்கள் நடுவில் ஆர்பிச்சரியாக ஒரு வேல்யூ அசியூம் பண்ணிவிட்டு அதுலேருந்து சப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணணும், எக்ஸுக்கு சப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணணும். அதேமாதிரி ஒய் சீரீஸில் நீங்களாக ஒரு ஆர்பிச்சரி நம்பர் பெரும்பாலும் மிடில் இருந்து எடுத்து நீங்கள் சப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணிங்கன்னா அந்த வேல்யூ வந்து ரொம்ப சிம்பிள் ஆகும். சிம்பிளான வேல்யூவில் இன்னும் அந்த xi மைனஸ் ஏவில் ஏதாவது காமன் ஃபேக்டர் இருக்கான்றது ஒரு டைம் பார்த்து அதெல்லாம் டிவைட் பண்ணிங்கன்னா இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபிகேஷன் ஆகும். அப்படி இல்லாத பட்சத்தில் சியினுடைய மதிப்பு 1னும் டியினுடைய மதிப்பு 1ன்னு எடுத்து ப்ராப்ளத்தை ஒர்க் அவுட் பண்ணணும். இப்போ இந்த ஃபார்முலாவே அடுத்த ஸ்லைடில் எப்படி மாறி இருக்குதுன்னா ui × vi. இதை ப்ராப்ளம் போகும்போது இதனுடைய எக்ஸாக்டாக இதனுடைய வேல்யூ என்னன்றது தெரியும். நீங்கள் ஏன் அது மாதிரி மாற்றினீங்கன்னா ஒர்க் வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆகும். ரேங்க்னுடைய மதிப்பு அந்த கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் மதிப்பையும் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். வேர் a and b ஆர் ஆர்பிட்ரரி வேல்யூ த சேம் xiக்கு பதில் ui × viங்கிற வேல்யூ யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இன்டர்பிரேஷன் கார்லேஷன் கோஎஃபிஷியனுடைய மதிப்பு எப்பயுமே -1லேருந்து +1க்குள்ளே மட்டும்தான் இருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. த பாசிட்டிவ் வேல்யூ ஆஃப் ஆர் இண்டிகேட்ஸ் பாசிட்டிவ் கார்லேஷன். பாசிட்டிவ் கார்லேஷன்னா என்ன? ஒன்று ரெண்டும் இன்க்ரீஸ் ஆகலாம், ரெண்டும் குறையலாம். ஒன்று இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொன்று இன்க்ரீஸ் ஆகும், ஒன்று குறைஞ்சதுன்னா இன்னொன்று. அதுக்கு வந்து பாசிட்டிவ் கார்லேஷன். உங்களுக்கு ஆர்னுடைய மதிப்பு பாசிட்டிவாக இருந்ததுன்னா அதை பாசிட்டிவ் கார்லேஷன். ஆர்னுடைய மதிப்பு நெகட்டிவாக இருந்தால் நெகட்டிவ் கார்லேஷன். ஒன்று இன்க்ரீஸ் ஆனால் இன்னொன்று குறையும், இன்னொன்று டிக்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொன்று இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ரெண்டுத்துக்கும் ரிலேஷன்ஷிப் இந்த ஒன்று இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொரு தலைவர் வந்து குறைய ஆரம்பிப்பார். இதான் பர்ஃபெக்ட் பாசிட்டிவ். ஆர்னுடைய மதிப்பு கரெக்டாக உங்களுக்கு +1 வந்துச்சுன்னா அது வந்து பர்ஃபெக்ட் பாசிட்டிவ் கார்லேஷன். ஆர்னுடைய மதிப்பு -1 வந்துச்சுன்னா அது பர்ஃபெக்ட் நெகட்டிவ் கார்லேஷன். ஆர்னுடைய மதிப்பு 0னா அன்கார்லேட்டட். ரெண்டுத்துக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. இஃப் ஆர்னுடைய வேல்யூ 0.7 அதிகமாக இருந்துச்சுன்னா the correlation will be higher degree. Interpretation we use the adjective highly correlated யூஸ் பண்ணலாம். if x and y are independent ஆர்னுடைய மதிப்பு 0. x and y இண்டிபெண்ட்டான வேரியபிளை பற்றி யூனிட் 1ல் படிச்சிருக்கேன். எக்ஸும் ஒய் இண்டிபெண்ட்டாக இருந்ததுன்னா
கார்லேஷன் கோஎஃபிஷியனுடைய மதிப்பு கண்டிப்பாக 0 ஆகும். அப்போ நான் கேட்குற ஆர்னுடைய மதிப்பு 0 இருந்ததுன்னா எக்ஸும் ஒய் இண்டிபெண்ட்டாக இருக்கும்னா அதுமாரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கான்வர்ஸ் இஸ் நாட் ட்ரூ. இப்போ இது வரைக்கும் வெறும் தியரியை பற்றி மட்டும்தான் பார்த்துட்டு வந்திருக்கேன். கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்னு கார்லேஷன்னா என்ன, 2 பேர் இருக்காங்க, 2 பேருக்கு நடுவில் ஏதாவது ரிலேஷன்ஷிப் எக்ஸிஸ்ட் ஆகுதான்றதை பற்றி படிக்கக்கூடிய ஒரு அனாலிசிஸ் டேபிள். நம்மளுடைய ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் இது எல்லாமே இது வந்து 2 மார்க் ப்ராப்ளம். இஃப் கோவேரியன்ஸ் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய் வேரியபிள் இஸ் 9.6, எக்ஸும் ஒய்க்கும் கோவேரியன்ஸ் மதிப்பு 9.6. வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் வேரியன்ஸ் ஆஃப் ஒய் கொடுத்துருக்காங்க 16, 9. ஃபைண்ட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன். இப்போ என்னென்ன நம்ம கையில் இருக்குன்னா கோவேரியன்ஸினுடைய மதிப்பு 9.6, வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸினுடைய மதிப்பு 16, வேரியன்ஸ் ஆஃப் ஒய்னுடைய மதிப்பு 9. இதில் இருந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? எந்த ஃபார்முலா? பிகினிங்கில் கொடுத்துருக்கல கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டிவைடட் பை ரூட் ஆஃப் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு வேரியன்ஸ் ஆஃப் ஒய் அப்ளை பண்ணோம்னா மதிப்பு வந்து கிடச்சிடும். கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் சிக்மா ஆஃப் எக்ஸ் சிக்மா ஆஃப் ஒய். இது வேரியன்ஸோடைய மதிப்பு அதிலேருந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னா ரூட் தான் வந்து ரூட் ஆஃப் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்னு இருக்கும். சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் 16, அது வேல்யூ வந்து சிக்மா எக்ஸுடைய மதிப்புனால சிக்மா ஒய் ஸ்கொயர் மதிப்பு 9, சிக்மா ஒய்னுடைய மதிப்பு 3. சிம்பிளிஃபிகேஷன் வந்து 0.8. 0.8ங்கிறது வந்து பாசிட்டிவ் வேல்யூ, இது பாசிட்டிவ்லி காரிலேட்டட். 2 வேல்யூ ஒன்று சைமில்டேனியஸாக இன்க்ரீஸ் ஆகலாம் அல்லது சைமில்டேனியஸாக டிக்ரீஸ் ஆகலாம். Then final example, இது வந்து 2 மார்க் ப்ராப்ளம் தான். The following data regarding the heights of y and weights of x of 100 college students. Summation of x இருக்கு, summation of x square உடைய வேல்யூ, summation of y, summation of y square and summation of xy உடைய மதிப்பு. இது இந்த ஃபார்முலா n summation of xy, summation of x into summation of y, n summation of x square, summation of x the whole square into n summation of y square, summation of y the whole square. இது எந்த ஃபார்முலா கூட ரிலேட் ஆகும்? இந்த வேல்யூ summation of x the whole square, இந்த ஃபார்முலா கூட உங்களுக்கு அது ரிலேட் ஆகும். அங்கே என்ன எக்ஸ்ஒய்னு எக்ஸ் வெறும் எக்ஸ்ஐ ஒய்ஐன்னு யூஸ் பண்ணலாம் சமேஷன் சிம்பிளை நீங்கள் இது வந்து இண்டிகேட் பண்ணுறது. அப்படி இல்லாமல் வெறும் எக்ஸ்ஒய்னு எழுதுன சமேஷன் எழுதினாலே ஒரு வேல்யூவும் ப்ராடக்ட் பண்ணி எழுதியிருக்கிறாங்கன்றது அங்கே மீனிங். இந்த வேல்யூவில் சமேஷன் ஆஃப் எக்ஸ் ஒய்னுடைய மதிப்பு சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். வெறும் சப்ஸ்டியூஷன் வேல்யூ தான். சமேஷன் ஆஃப் எக்ஸ்னுடைய மதிப்பு, சமேஷன் ஆஃப் ஒய்னுடைய மதிப்பு, சமேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். என்னுடைய வேல்யூ அவங்களே கொடுத்துருக்காங்க. என் வந்து 100 ஸ்டூடெண்ட்ஸ், இதில் வந்து என்னுடைய வேல்யூ 100ன்னு எடுத்துக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் சமேஷன் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர், சமேஷன் என் சமேஷன் ஆஃப் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு என் சமேஷன் ஆஃப் ஒய் ஸ்கொயர். இந்த வேல்யூ சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது இதை நீங்கள் கால்குலேட்டர் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஆன்சர் வந்து 0.6 வந்து கிடைக்கும். இதுவும் வந்து ஒரு பாசிட்டிவ் கார்லேட்டட் வேல்யூஸ். அந்த டெம்ப்ளேட்ஸ்லாம் எதுலேருந்து எடுத்துனா ஸ்லைட்ஸ் கோங்கிற டெம்ப்ளேட்ஸ். இது ரொம்ப நிறைய பியூட்டிஃபுல்லான நிறைய டெம்ப்ளேட்ஸ் வந்துருக்கு. பவர் பாயிண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அடுத்தது கூகுள் சைட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லிசனிங்.